ஹே காய்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் கேசரி. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெய் அரை கப், எண்ணெய், உப்பு, ரவை, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பைனாப்பிள் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், பைனாப்பிள், ஏலக்காய் பொடி. தேவையான பொருட்களும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு நெய்யும் எண்ணெயும் போட்டு சூட் பண்ணிக்கலாம். 1/2 கப் நெய், அப்புறமா 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி, திராட்சையை போட்டுடலாம். ரவை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் ஆகணும். அந்த சைடு பாத்திரம் பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரவையை இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். முந்திரி இன்னும் கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ கடாயில் பைனாப்பிளை லேசாக வறுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பைனாப்பிளை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ முன்னே சொன்ன மாதிரி 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் பைனாப்பிள் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ முந்திரி, திராட்சை நல்லா கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ரவையை போட்டுக்கலாம். 1 கப் ரவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை கட்டி கட்டி ஆகக்கூடாது. ஸோ அது ஆகாமல் பார்த்துக்கணும். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கட்டி ஆகாது. இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது
இப்போ சுகர் போட்டுக்கலாம். இந்த டைமில் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். அதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட். லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பைனாப்பிள் கேசரி ரெடி. ஒரு கிளறி விட்டுக்கோங்க லேசாக. கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.